Dear students, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today, I like to give a brief explanation regarding the female reproductive system. இன்று நான் பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை தரலாம் என்று உள்ளேன். It's about us. மனித பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றிய ஒரு சிறு விளக்கம், நம்மை பற்றி பயிலக்கூடிய ஒன்று. நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள். Female reproductive system composed of a pair of ovaries, a pair of fallopian tube or oviduct, the uterus, cervix and the vagina. பெண் இனப்பெருக்க மண்டலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஓரினை அண்டகம், ஓரினை அண்டநாளம் அல்லது ஃபெலோப்பியன் குடல், கருப்பை, கருப்பை முகப்பு and the vagina, பிறப்புறுப்பு குடல். cervix and the vagina, it serves as a பிறப்புறுப்பு குடல் என்று கூறுவார்கள். இதுக்கு வெளியில எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா, புற வழியானது காணப்படும். இந்த ஓவரி லொகேஷன் எடுத்துட்டோம்னா, லொகேஷன் இஸ் த பெல்விக் ரீஜன். அடிவயிற்று பகுதியின் உட்புறத்தே இந்த பெண் இனப்பெருக்க மண்டலம் ஆஸ் வெல் அஸ் ஓவரி, அண்டகம் காணப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இதுக்கு ஓவரி, அண்டகம் என்று கூறுவார்கள். Where oogenesis takes place, the development of egg or ovum in the ovary is said to be oogenesis. அண்டகத்தின் உட்புறத்தை அண்டசல் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு oogenesis என்று பெயர். இங்க ஃபார்ம் ஆன எங்க ஒரு டியூப் எடுத்துட்டு வரும். This tube is said to be the fallopian tube. அண்டத்தை எடுத்து வரக்கூடிய ஒரு குழலிற்கு அண்டநாளம் என்று பெயர். இதுதான் யூட்ரஸ், கருப்பை, where the fertilized egg is implanted. கருவுற்ற முட்டையானது, அண்டமானது, ஜைகோட்டானது இங்குதான் பதித்து வைக்கப்படும். இது நம்ம 285 days அம்மா வயத்தில் இருந்த இடம். Then cervix, vagina, பிறப்புறுப்பு குடல். What is the role of this female reproductive system along with the mammary gland? இந்த பெண் இனப்பெருக்க மண்டலமும் மெமரி கிளாண்ட் என்று அழைக்கப்படுகின்ற பாலூட்டும் சுரப்பிகளும் நமக்கு என்ன செய்கின்றன? நம்பர் 1, ovulation, அண்டம் விடுபடுதல். The release of egg or ovum from the Graafian follicle or from the ovary is said to be ovulation. அண்டகத்தின் உட்புறத்தை காணப்படுகின்ற கிராஃபியன் ஃபாலிக்கிலிருந்து அண்டம் வெளியேறுகின்ற நிகழ்விற்கு அண்டம் விடுபடுதல் என்ற பெயர். அதை பண்ணும். Fertilization, the fusion of the male and the female gametes, and it results in the formation of a diploid cell called zygote, is said to be fertilization. ஆணின செல்லாகிய விந்துவும் பெண்ணின செல்லாகிய அண்டமும் ஆம்புலா என்ற பகுதியில் இணைந்து இருமய நிலையில் உள்ள ஜைகோட்டை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு கருவுறுதல் என்று பெயர். இது அதோட போல். பிரெக்னன்சி அப்படின்னா நம்ம சொல்றது அம்மா வயதில் இருக்கக்கூடிய காலத்தை சொல்லுவோம். அந்த பிரெக்னன்ட் பீரியட் அப்படின்னா இங்கே வந்து அப்புறம் அம்மா வயதில் யூட்ரஸில் நம்ம உட்காந்துப்போம். அந்த யூட்ரஸில் நம்ம உட்காந்தோம் பாருங்களே, அதுக்கப்புறம் 285 டேஸும் நம்மளை ரொம்ப சூப்பராக பாதுகாத்தோம். அலாங் வித் ப்ரொஜெஸ்டரான் என்று அழைக்கப்படுகின்ற ஹார்மோன். ஸோ அந்த ப்ரெக்னன்சி பீரியட், கர்ப்பகாலம் இருக்கிறது போல அப்போ பாதுகாக்கின்ற பணிகளை செய்கிறது அலாங் வித் த ஹார்மோன் ப்ரொஜெஸ்டரான், த ப்ரெக்னன்சி ஹார்மோன். கர்ப்பகால ஹார்மோன் என்று அழைக்கப்படுகின்ற ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனின் துணை கொண்டு இந்த இடத்தில் நாம் பாதுகாக்க வைக்கப்படுகிறது. தென் சைல்டு பர்த், 285 டேஸ் ஆகணும்னா அம்மா இடத்துல நம்ம குதிக்கணும், பிறக்கணும். அதுக்கு ஆக்சிடாக்சின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியும். அதை வச்சுன்னா அம்மா வயத்தில் பிறக்கிறது. பிறந்ததுக்கு அப்புறமா 1 or 2 years அம்மா நமக்கு பிரஸ்ட் ஃபீடிங், தாயானவன் மார்பகத்தின் மூலமாக நமக்கு பால் தருவார்கள். லாக்டேஷன், மில்க் செப்பரேஷன், மில்க் அந்த லாக்டேட்டிங் மெமரி கிளாண்டில் ஃபார்ம் ஆகி நம்ம அந்த பால் எடுத்துக்கோம் பார்த்துக்கிறோம். அது சைல்டு கேர். இது எல்லாத்தையும் this female reproductive system along with the mammary gland, பால் சுரப்பிகளும் இந்த பெண் இனப்பெருக்க மண்டலமும் நமக்கு செய்கிறது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவரி, அண்டகம் என்று அழைக்கப்படும். இந்த ஓவரியில் எடுத்துட்டேன்னா 2 பார்ட் இருக்கும். இன்சைட் த ஓவரி ovarian stroma is present.
with outer cortex and inner medulla. புறணி பகுதியும் மெடுல்லா பகுதியும் காணப்படும். இந்த கார்டெக்ஸ் எடுத்துட்டோம்னா it is enriched with the follicle. follicle ஏற்கனவே போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். follicle, primary follicle, secondary follicle, tertiary follicle, Graafian follicle எல்லாம் சொல்லி கொடுத்தோம். அந்த follicle அங்க இருப்பாங்க. The medulla, the inner part is enriched with blood vessels, ரத்த நாளங்கள் காணப்படும். lymphatic vessels, lymphatic vessel, நிணநீர் குழாய்கள் காணப்படும். and it is also enriched with the nerve fibers, நரம்பு இழைகளும் காணப்படும். இது ஓவரியின் ஞாபகம். This ovary connected with the uterus and the pelvic wall. Ovary is connected with the uterus as well as the pelvic wall with the help of meso-ovarium. இந்த ஓவரியை இந்த யூட்ரஸ் கருப்பையுடனும் அதை போலவே இடுப்பு சுவர் பகுதியுடனும் இணைக்க உதவுகின்ற ஒரு அமைப்பிற்கு மீசோ ஓவேரியம்னு பேர். இந்த லிகமெண்ட் இதான் இந்த ஓவரியில் தெரிஞ்சுக்கணும். இந்த ஓவரியில் என்ன ஃபார்ம் ஆகும்? எக் ஆர் ஓவம் இஸ் ஃபார்ம் ஆஃப்டர் மியோட்டிக் செல் டிவிஷன். இந்த அண்டகத்தின் உட்புறத்தை தான் மியோசிஸ் என்பதற்கு பின்னர் நமக்கு அண்டமானது தோன்றும். Not this, the egg released from this ovary carried to the uterus through this fallopian tube. இங்கு உருவாக்கிய அண்டமானது இந்த fallopian குழாயின் வழியாகத்தான் கருப்பைக்கு எடுத்து வரப்படும். இதுல 3 பார்ட் இருக்கு. the fallopian tube with 3 parts, namely the infundibulum, ampulla and the isthmus. இந்த fallopian tube இந்த பகுதி இருப்பது போல புனல் போன்ற பகுதி இருப்பது. This funnel shaped structure is said to be infundibulum, and the wide portion of the infundibulum part is said to be ampulla, where the fusion of male and the female gametes takes place. இந்த பகுதியில் இருக்கிற infundibulum அதனுடைய மேற்பகுதி இருப்பது போல இதை தமிழ்ல infundibulத்தை புனலுரு என்று கூறியிருக்கிறார்கள். நீங்க infundibulum வச்சுக்கோங்க. அதோட முனைப்பகுதி இருப்பாங்க. இதுக்கு ஆம்புலான்னு பேர். இங்கதான் ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இதையும். அதே மாதிரி இந்த fallopian டியூபோட எண்ட் பார்ட் இருக்கு பாருங்க, இந்த லாஸ்ட் பார்ட் இட் இஸ் செட் டு பி தி isthmus. எனவே fallopian டியூப்ல இந்த 3 பார்ட் இருக்கும் தெரியும். அதே மாதிரி the tip of the fallopian tube with finger like projections called this fimbriae. The finger like projection present in the edges of the fallopian tube is said to be fimbriae. தமிழ்ல நுண்ணீட்சிகள் என்று அழைக்கிறார்கள். அப்ப இங்க எக் ஃபார்ம் ஆகும். இந்த எக் இது வழியா ஓடி வரும். ஓடி வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துக்கு பேர் தான் யூட்ரஸ். This uterus is made up of கருப்பை 3 layers, namely outer perimetrium, middle myometrium and inner endometrium. It is made up of 3 layers: outer serous, middle muscular and the innermost mucous membrane of the uterus is said to be endometrium, where the fertilized egg is implanted. வெளிப்புற சீரம் அடுக்கிற்கு பெரிமெட்ரியம் என்று பெயர். நடுவில் காணப்படுகின்ற சதை போன்ற அடுக்கிற்கு மயோமெட்ரியம் என்று பெயர். இன்னர்மோஸ்ட் புற கோழைப்படல அடுக்கிற்கு the innermost mucous membrane of the uterus is said to be endometrium, where the fertilized egg is implanted. தாயின் வயிற்றிலே நாம் வந்து அமரக்கூடிய இடம் எதுவென்றால் இந்த எண்டோமெட்ரியம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஏரியாவில் உட்காந்து கிட்டத்தட்ட 285 days நம்ம இருப்போம். அங்கேருந்து பிளாசண்டா வரும், அம்பிளிக்கல் கார்டு, தொப்புள் கொடி உருவாகும். இந்த இடத்துல தான் நம்ம குழந்தையா இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கு சர்விக்ஸ்னு பேரு. Through the vagina, this vagina is said to be the birth canal. நம்முடைய பிறப்புறுப்பு குழல் என்று அழைப்பார்கள். இதன் வழியாகத்தான் குழந்தையானது வெளியே பிறக்கும். இது நம்ம ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது. சிம்பிளா நம்ம பேஸ் என்ன ஞாபகம் வேண்டியது. அப்புறம் இன்னொன்று முக்கியம், இந்த இடத்துக்கு போகிறவங்கள இந்த யூட்ரஸ் சொன்னேன் பாருங்க. யூட்ரஸ்ல இதுக்கு பாடின்னு பேர், உடலம் என்று அழைப்பார்கள். இந்த பாடிக்கு மேலே இந்த ஏரியா இருக்கு போகிறவங்கள அதுக்கு பேர் குவி முகடுன்னு தமிழில் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஃபண்டஸ். The superior part of the uterus is said to be fundus. The lower part is said to be the body. அதை தமிழ்ல கொடுக்குறப்ப குவி முகடு என்று கூறியிருக்கிறார்கள். இது எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும். The female reproductive system with a pair of ovaries, pair of fallopian tube, uterus, cervix and the vagina. பெண்ணின பெருக்க மண்டலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஓரினை ஓவரி, ஓரினை அண்டகம், ஓரினை அண்டநாதம்,
கருப்பை, கருப்பை முகப்பு அண்ட் பிறப்புறுப்பு குழல் என்ற பாகங்களை பெற்றிருக்கும். இந்த இடத்துல தான் அண்டம் உருவாகும். இந்த ஓவரி the egg is formed. It is carried by the fallopian tube. அதை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய குழாய்க்கு fallopian குழாய் என்று பெயர். Uterus is very important. கருப்பை ரொம்ப முக்கியம். It is made up of 3 layers. 3 பாகங்களை பெற்றிருக்கும். Perimetrium, myometrium and endometrium. Outer serous, middle muscular, the innermost mucous membrane of the uterus is said to be the endometrium, where the fertilized egg is implanted. 3 அடுக்கினால் ஆனது. வெளிப்புற சிரஸ், சிரம் போன்று காணப்படும் தசைப்படலம். இது கோழை படலம். இந்த இடத்துல தான் நம்ம உட்கார்ந்துருப்போம். Through the vagina we come out from the mother's womb. தாயின் வயிற்றிலிருந்து, கருப்பையிலிருந்து நாம் வெளியே வரக்கூடிய குழாய்க்கு வேஜினா, பிறப்பு குழல் என்று பெயர். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆலோசிக்க வேண்டியது ஃபெலோப்பியன் டியூப்ல 3 பார்ட்: இன்ஃபென்டிபுலம், புனலுரு, ஆம்புலா அண்ட் த இஸ்தமஸ். இதில் இருக்க ஃபிங்கர் லைன் ப்ரொஜெக்ஷனுக்கு என்ன பேர்? ஃபிம்ப்ரி என்று பேர். தமிழில் நுண்ணுச்சிகள் என்று அழைக்கிறார்கள். இவ்வளோ தான் நீ ஸ்ட்ரக்சரில் தெரிஞ்சுக்க வேண்டியது. பாக்கி இருக்கிறது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.